வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இதுதான் இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு போட்காஸ்ட் போடுறோம். இனிமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி அனிமே டிஸ்கஷன்ஸ் போட்காஸ்ட் மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி அப்படின்னா எங்க 3 பேரோட அனிமே ஜேர்னியை பத்தி தான் பேச போறோம். ஒரு காமனான ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஷோவோட பேர் என்ன அப்படின்னா ஒட்டாக்கு டாக்ஸ். இதுலதான் எபிசோட் 1, 2, 3 நாங்க அடுத்தடுத்து போடுவோம். அனிமே டாக்ஸா மீனிங் சொல்ல முடியுமா? ஒட்டாக்குனா ஒரு அனிமே கண்ணின்னு அர்த்தம். வாவ், இங்க கொடுங்க. நானும் ஃபேன் ஆஃப் ஒட்டாக்கு மங்கீஸ். ஒட்டாக்கு மங்கீஸ் தான் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ். போவேல தூசி அவரு அளவுக்கு வர முடியாது. அவரு இஸ் a inspirational one. சரி, ஃபர்ஸ்ட் இவன்ட்ட இருந்து சொல்லுவான். நீ வந்து எப்படி அனிமேன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது, இப்படி ஒரு அனிமேன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது எப்போ, நீ எப்போ பார்க்க ஆரம்பிச்ச, எந்த அனிமே ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்ச? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷம் 5 இல்ல ஒரு 5 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடில இருந்தா பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன அனிமேனா நம்ம நருட்டோ தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் டப் பண்ணி பார்க்கல. 5 வருஷத்துக்கு தமிழ் டப்பே கிடையாது. அதனால நான் இங்கிலீஷ் டப்ல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சேன். அது செம பூஸ்ட் கொடுத்துச்சு. நான்லாம் ஒரு நாள் நைட்லாம் நருட்டோ மாதிரி விடிய உட்காந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேனு. நருட்டோல இருந்து ஆரம்பிச்சது என்னோட ஜேர்னி. அதுக்கப்புறம் நருட்டோல இருந்து ஆரம்பிச்சது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பாத்துருப்போம் சோட்டா பீம், இந்த கார்ட்டூன் பாத்துருப்போம். டிராகன் பாலே கார்ட்டூன் நினைச்சு பாத்துருப்போம். அப்போ அனிமேன்றது இப்படி ஒரு கார்ட்டூன் வேற அனிமே வேறன்னு உனக்கு ஒரு இது வந்திருக்கும்ல. அது எப்போ யார் மூலியமா நீ பார்க்க ஆரம்பிச்சேன்னு கேக்குறேன். சும்மா நீயே சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சியா இப்படி ஒண்ணு இருக்குன்னு? அது தெரியல, ஏதோ இன்ஸ்டாகிராம்ல சஜஷன் வந்து அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க உள்ள போயிட்டு முங்கிட்டேன். அந்த மாதிரி வேற முட்டபடி யாரும் எனக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தது நருட்டோ தான். எஸ், அது ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து மத்த அனிமே ஃபர்ஸ்ட் நருட்டோல ஆரம்பிச்சு முடிச்சிடணும். அது நான் வந்து உடைகளை இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒண்ணு விட்டு இதை பார்க்கலையே அதை பார்த்துட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க நருட்டோ தான் பாத்தீங்க இல்ல சின்ன வயசுல? சின்ன வயசுல டிராகன் பால் இருக்குல்ல, அதுல டிராகன் பால் இந்தியாலயே சின்ன வயசுல பார்க்க ஆரம்பிச்சதுன்னா முக்காசி டிராகன் பால் தான். ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்ல பார்த்து அது டோரேமான், அது ஒரு அனிமே தான். டோரேமான், போக்கேமான் இருக்கு. போக்கேமான் அனிமே தான். போக்கேமான் அவதார் பத்திரிக்கா, அவதார் தி லாஸ்ட் கார்ட்டூன்ல அது அனிமே கார்ட்டூன் தான். ஆனா என்னன்னா கம்மியான அனிமே. இப்போ நம்ம கார்ட்டூன்லாம் பார்த்தோன்னா ஒரு எபிசோடுக்கு ஒரு கதை, அடுத்த எபிசோடுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அவதார் தி லாஸ்ட் எர்பன் வந்து எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல வந்து மொத்தமே ஒரு 40-50 தான் எபிசோடு. ஆனா எது கூட இருக்கும்ல 60 அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா தெரியல. அதுல வந்து எப்படின்னா மத்த கார்ட்டூன் மாதிரி இந்த சோட்டா பீம் மாதிரி ஒரு எபிசோடுக்கு ஒரு கதை அந்த மாதிரி இல்லாம இது கார்ட்டூன்லயே ஒரு அனிமே ஸ்டைல்ல அப்படியே அடுத்தடுத்த எபிசோட். பேசிக்கலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜப்பான்ல உருவாக்க அனிமே, அமெரிக்கால பண்ணா கார்ட்டூன், அமெரிக்கால பண்ணா கார்ட்டூன்ங்கற மாதிரி. இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் நீ எப்படி? சாரி, அப்ப அவதார் வந்து அமெரிக்கா. அப்ப அவதார் அமெரிக்கான்னா அப்ப அது கார்ட்டூன் தானே? அரிகாத்தோ, சாரி அரிகாஷிமாஸ். அது என்னன்னா, சரி இப்போ நான் எப்படி அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது அட்டாக் ஆன் டைட்டன் ஈவென்ட் வந்து விட்டுருந்தாங்க 2017லயோ 16லயோ நினைக்கிறேன். அப்ப கூட எனக்கு அனிமேன்னு தெரியாது. என்னமோ அட்டாக் ஆன் டைட்டன் ஸ்கின் எல்லாம் பலமா இருந்துச்சு, அம்மனமா வரும் கேரக்டர். அந்த டைட்டனோட இது என்னது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு சரி அது அப்ப கூட அனிமேன்னு தெரியாது, ஏதோ படம் போல இருக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து நான் அனிமே எல்லாம் பாக்கல. ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து பென்ட்ரைவ் வாங்கினேன். வேற ஒரு விஷயமா வாங்கினேன். வேற ஒரு விஷயம்னா நம்ம படம் புரியுது. அப்ப வாங்கும் போது அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1, 2 வச்சிருந்தான். சரி காப்பி பண்ணி போட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா ஜாப்பனீஸ்ல தான் இருந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்துமே சப்டைட்டில் ரீட் பண்ண மேல சீன் ஓடிடுது, சீனை பார்த்தா சப்டைட்டில் ஓடிடுது. ஸ்டார்டிங்ல இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் டேலண்டட் பர்சனால தான் இது முடியும். சோ இங்கிலீஷ்னா கூட ஏதோ நம்ம படிச்சத வச்சு லேர்ன் பண்ணி அதுக்கு அடுத்து எரிச்ச வந்துட்டு விட்டுட்டேன். வச்சு இல்ல இங்கிலீஷ்ல நம்ம பாத்துப்போம். அது இப்போ அதுக்கு அடுத்து ஒரு 2 எபிசோட் பார்த்தோம், எரிச்சலா வந்துட்டு ஒண்ணுமே புரியல. என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க,
கத்துறதெல்லாம் கூட என்ன பேசுறாங்கன்னே புரியல, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கடுத்து டெலிகிராம்ல போய் புதுசா தமிழ்ல வந்த படங்கள் டவுன்லோட் பண்ணலாம்னு போனேன். இந்த மாதிரி வந்த படங்கள் நம்ம தமிழ் சினிமா வந்த படம் தான். தமிழ் சினிமா அப்போ வந்து டெலிகிராம்ல வந்து அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரோட எல்லா சீசனும் தமிழ் டப்பிங்ல ஒருத்தன் அப்லோட் பண்ணிருந்தான். சரி இது சின்ன வயசுல பாத்துருக்கோம், ஞாபகம் வந்து சரி ஃபுல்லா பாப்போம்னு டவுன்லோட் பண்ணி பாத்துட்டேன். அதுக்கடுத்து சரி என்னத்தை போட்டு படமா பாக்க, நம்ம சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன் எல்லாம் திருப்பி டவுன்லோட் பண்ணி பாக்கலாம். சாக்கி சான் வந்து தமிழ், ஆனா அதுவும் கார்ட்டூன்லயே கிளாசிக்கானது. அதெல்லாம் கிக் பட்டாஸ்கிலாம் சொல்லுவான், தடாலடி, அதான் ஸ்மால் பாய். ஆமா, எத்தனை வருஷம்டா பிறந்தது? 2007. ஸ்மால் பாய் உனக்கு தெரியாது? இல்ல தெரியும். நீ அப்ப மேல என்ன பண்ணீங்கன்னா சாக்கடையில் ஒண்ணு கிடைத்து சேனல் நிறைய பேர் அது மாறிடுச்சு. டிஸ்னி எக்ஸ்ட்ரீம் மாறிடுச்சு. இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, போய் பாத்துக்கலாம். அப்படிதான், அது கிடையாது. எல்லாம் ஏத்தி பார்த்தேன், உட்கார்ந்து பாக்கணும். எல்லாம் ஏத்தி பாத்துட்டேன். பழைய இதெல்லாம் பாத்துட்டோம்னா சரி வேற என்ன இருக்கு தமிழ் டப்ல, வேற என்ன கார்ட்டூன் இருக்குன்னு தரும்போது நருட்டோ தமிழ் டப்டு, தமிழ் டப்ல தான் தேடினேன் என்னென்ன இருக்குன்னு. 110 எபிசோடு மட்டும் அப்ப தமிழ் டப்ல வந்துருந்து. சரி ஏத்தி பார்த்தேன். நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல. அது நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தேடி நருட்டோ பாத்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. 110 எபிசோடு ஒரு 4 நாள் 6 நாள்லயே முடிஞ்சிட்டு. ஏன்னா நம்ம காலேஜ் படிக்க போறது இல்ல, ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். அதனால சும்மா நான் ஒரு வாரத்திலேயே முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கடுத்து பாக்கணும்னு இருந்துச்சு. தமிழ் டப்பு இல்ல. 6 மாசம் கழிச்சு தான் இன்னொரு 110 வரும்ட்டாங்க. என்ன பண்ண தெரியல. சரி தமிழ் டப்பு வரட்டும்னு அதை விட்டுட்டு வேற என்னென்ன அனிமைலாம் இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சேன். தமிழ் டப்புல என்னென்ன இருக்கு. ஆனா நருட்டோ மட்டும் தான் அப்ப தமிழ் டப்புல வந்துச்சு. அப்புறம் தான் செயின்சா மேனுன்னு ஒண்ணு ட்ரெண்ட்ல இருந்தது. இப்ப நீங்க வந்து இப்ப கரண்ட்ல வந்து சொல்றேன், செயின்சா மேனு ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. அந்த இன்னொருத்தவர் இருப்பான் நைஃப் மேனா, ஆனா துண்டா வெட்டி போடுவானே கிளைமேக்ஸ்ல. அந்த ஃபைட்லாம் இன்ஸ்டால பாத்துட்டு சரி இதை பாப்போம்ட்டு முத நான் ஜாப்பனீஸ்ல பார்த்தது அது மட்டும்தான். செயின்சா மேன் அப்பல என்ன அந்த ஸ்கில் உனக்கு வந்து அவேக்கன் ஆயிடுச்சு. அது சப்டைட்டில் அப்போ வந்து ஒரு 4-5 எபிசோடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பாஸ் பண்ணி அவன் பேசுவான், டக்குன்னு பாஸ் பண்ணி சப்டைட்டில் ரீட் பண்ணிட்டு எரிச்சலா இருவானே. ஒரு 2 சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வைக்கல, தேங்க்யூ வார்ட்டா அந்த மாதிரி பெருசா பேசுவாங்க. இது கூட அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு டீமன் வந்தது அந்த மாதிரி பேசும்போது நமக்கு தெரியாது. இது கூட ஓகே. சில பேர் என்ன பண்ணுவானுங்க, ஸ்பீட கம்மி பண்ணி கொஞ்சம் 0.5 வச்சு பாப்பானுங்க, சப்டைட்டில் வாசிக்க முடியாதுன்னு சொல்லி. செயின்சா மேன் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து அட்டாக் ஆன் டைட்டன் வந்து அந்த முன்னாடி அந்த பென்ட்ரைவ்ல வந்ததா, அதை பார்ப்போம். அதை சப்டைட்டில் ரீட் பண்ண வந்துருச்சு. சரி அதை பார்ப்போம்ட்டு ஃபுல்லா உட்காந்து இங்கிலீஷ் டப்ல தான் பார்த்தேன். ஆனா ஜாப்பனீஸ்ல பார்க்கல. அது இங்கிலீஷ்லயே எனக்கு நல்லா இருந்தது. ஃபுல்லா பார்த்துட்டேன் அட்டாக் ஆன் டைட்டன். அது இப்பதான் முடிஞ்சது ரீசெண்டா. இருக்க வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஒன் பஞ்ச் மேன் பார்த்தேன். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இல்ல எனக்கு பிக் 3னா அப்ப தெரியாது. ஒன் பஞ்ச் மேன் பார்த்துட்டேன். வேற என்ன பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. உடனே திருப்பி நருட்டோ பக்கம் வந்தேன். அதான் ஜாப்பனீஸ்லயே நம்ம சப்டைட்டில் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோமே. திருப்பி இருக்க தமிழ் டப் வரதுக்கு முன்னாடியே அந்த மிச்சம் 110 கிளாசிக்க முடிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து ஒன் பீஸ் வந்து எனக்கு யாருமே சொல்லல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா. தொடர்ந்து விடாம 150 எபிசோடு பார்த்துட்டேன் ஒன் பீஸ். அதுக்கடுத்து எனக்கே என்னாச்சுன்னா ஒரே அனிமே பார்க்க முடியல, நிறைய இருக்கு. இதே பார்த்தா மத்தது பார்க்க முடியல. 1000 எபிசோடு இருக்கு அப்படின்னு இருந்தது. மெயினா வந்து பண்ற தப்பு இதுதான். ஒன் பீஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோல போயிரணும். ஒரு ஆர்க் முடிச்சிருங்க. அதுதான் இந்த ஒரு 1100 எபிசோட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம பார்க்க போறோம். அது முடிச்சிரணும். நீங்க அத வந்து ஒரு அனிமேவா பார்க்காதீங்க. அது ஒரு காவியம். அது வந்து ஒரு கனவு ஏற்பட்ட ஒரு புத்தகம். அப்படி பாருங்க. என்னன்னா ஒன் பீஸ் வந்து நான் அலபஸ் crocodile அந்த ஆர்க்கு மட்டும் முடிச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து ஃபுல்லா நருட்டோ ஃபுல்லா முடிச்சிட்டேன். உட்காந்து முடிச்சிட்டு அதுக்கடுத்து சின்ன அனிமே இப்போ வந்ததுல கைஜு நம்பர் 8, ஜுஜுட்சு கைசன், ஃபயர் ஃபோர்ஸ், இந்த மாதிரி டேண்டடன் அது ப்ளூ லாக். சோ இந்த மாதிரி மெயினா இந்த டேண்டடன் அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர் தான் அனிமேஷன்ல வந்து நான் வந்து அனிமேஷனை பார்த்துட்டு அது படம் மாதிரி இருக்கும்.
ஒரு சில கடைசி எபிசோடு வந்துட்டு எனக்கு கூஸ்பம்ஸ் ஆயிட்டு அன்னைக்கே நான் வந்து ஒரு அனிமே எடிட் சேனல் வச்சுட்டு இந்த களி போடுறேன்டா அப்படின்னு மெயினா அதுல கூஸ்பம்ப் ஆனது என்னன்னா இந்த இனோசுகேவும் செனிட்சுவோட ரியாக்ஷன் தான் கடைசி எபிசோட்ல. சோ வந்து எல்லாமே நெக்ஸ்ட் சீசன்ல என்ன பண்ண போறாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த இதுல அந்த பிளாஸ்ட் ஆவற அந்த அனிமேஷன் பாத்தீங்க விஎஃப்எக்ஸ் அது சரியான விஎஃப்எக்ஸ் தான பண்ணாங்க. அனிமேஷன் தான் இன்னொரு இது மட்டும் விஎஃப்எக்ஸ் அந்த நல்லா வந்து பனி வந்து ஆமா. இன்னொரு ஒரு அனிமேஷன் அதே எபிசோட்ல என்ன இருக்குன்னா இந்த டான்ஜிரோட ஒரு வாக்கிங் சீன் ஒன்னு காட்டுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம ஒரு உண்மையான அது எப்படின்னா மேல வானத்தை காமிச்சிருந்தோன்னு டில் டவுன் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு அனிமே மாதிரியே இருக்காது, ஒரு படம் மாதிரியே இருக்கும். டான்ஜிரோ உள்ள போகும்போது அவங்க கார்ட்டூன்ல மட்டும்தான் வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி தெரியும் அந்த இடத்துல. மித்த சீனரி எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்கா அனிமேஷன் நல்லா இருக்கும். ஆனா ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சில இடத்துல நமக்கு இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இப்ப வர அனிமே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் சாப்பிடுற மாதிரி தான். ஃபயர் ஃபோர்ஸும் அனிமேஷன் வந்து மிஞ்சிட்டாங்க. நீ ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேஷன் பாக்குறத விட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாத்துறீங்க. கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ்லாம் ஃபயர் ஃபோர்ஸ்ல அசால்ட்டா தேடலாம். நம்ம வந்து அமைதியா பாத்துட்டு இருப்போம். இந்த ஷோஸ் சிண்ட்ராஃபிக்லாம் அதுல அது வந்து செமையா இருக்கும். ஒரு இதுல வந்து அவள ஒரு டெவில் காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. வர்ற அந்த அனிமேஷன் வந்து சீலிங்க உடைச்சு வர அனிமேஷன் அந்த விங்ஸ் செமையா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நம்ம அந்த சிண்ட்ரா வர்சஸ் சோல வந்துட்டு முக்கியமான விஷயம் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு முக்காவாசி பேருக்கு எப்படி வந்து கதை புரியலையோ ஒரு சில பேர்லாம் திருப்பி அந்த சீசன் பார்ப்பாங்க. கதை புரியல அவங்க அந்த ஃபயர் ஃபோர்ஸும் அதே மாதிரி தான். அவங்க என்ன அடலா பஸ்னா என்ன எதுவுமே புரியாது. தேர்ட் சீசனே வந்துட்டு இப்போ வரைக்கும் அடல பஸ்னா என்ன எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்கன்னே புரியாது. அது இனிமேதான் நான் இப்போ வந்து ஸ்லைம் பார்த்தேன். that time I got reincarnated as a slime. இவ்வளவு பெரிய இது ஒரு அழகான இசக்காய். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரேண்டமா என்ன இது இவ்வளவு பெரிய பேரு என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்துட்டு அதுல முங்கிட்டேன். ஒரு 3 ஆட்டி பார்த்தேன். 3 ஆட்டிக்கு அப்புறம் எனக்கு வெறி ஆயிட்டு 3 சீசன் தான் இருக்கு. எனக்கு வெறி ஆயிட்டு சரி மாங்கா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுலயும் அதுக்கு அடுத்து ஒரு 2 சாப்டர் தான் போட்டிருந்தாங்க. நான் நாவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ஸ்லைம் நாவல் அது லைட் நாவல் பார்க்கல என்னாச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் எண்டுக்கும் கனெக்ட் ஆகும். ஓ இதனாலதான் வரான் இதனாலதான் அது வரைக்கும் நமக்கு தெரியவே படிச்சுட்டு எனக்கு கூஸ்பம்ப்ஸ் எப்படிடா இது அதான் அந்த மாதிரி. இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னன்னா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்ல இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வந்து நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு சீனாவே மதிச்சிருக்க மாட்டாங்க, நார்மலா இருக்கும். கடைசி இதுல வந்து ஓ இதனாலதான் அது நடந்ததா அப்படின்ற இது வந்து இது தியரி கொடுத்துருப்பாங்க தெரியுமா. ஒருத்தர் இருப்பான் அது வந்து அவளை இன்னொரு பொண்ணு பார்க்கும். அவன் வந்து ஒரு டெவிலா இருப்பா. ஆனா எண்ட் எபிசோடு வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் டெவில் மாதிரி இருப்பான். சினிமால கூட உண்டு. எப்படின்னா எப்படி ஃப்ரேம் ஆரம்பிக்கோ எப்படி அப்படிதான் ஃப்ரேம் முடியும். அதே மாதிரிதான் நம்ம 365 days to wedding anime அதுலயும் அப்படிதான் 2 பேர் அந்த ஒரு பாலத்துல வச்சுதான் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த மாதிரி மேரேஜ் பண்றோம் நடிப்போம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த பாலத்துலதான் முடிப்பாங்க. மோதிரம் மாட்டுவாங்க கடைசியில. 12 எபிசோடு தான். அதெல்லாம் நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு ரொமான்ஸ் அனிமே பார்த்தேன். ஸ்கூல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. I am get married to a girl who ate in my class. ஸ்கூல்லயே எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்ம பையன்ல அனிமே பேர் வைக்கிறதா டைட்டில் தான். ஒரு 3 வார்த்தையில நம்ம தமிழ் படத்துல வைக்கிற மாதிரிலாம் இல்ல. மாஸ்டர் லியோ பிகில் வைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஒரு லியோ படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த அனிமேல எப்படி பேர் வைப்பாங்க? லியோ killed his father mistakenly to kill his sister. இந்த மாதிரி கதையே வந்து அனிமே நேமா வந்துரும். இது வந்து 2 நிமிஷம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க கதையை பிடிச்சிருக்கீங்க. இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம ஒன் பீஸ் தான் சொல்லணும். எபிசோட்ல என்ன நடக்க போகுது எபிசோட்லயே டைட்டில்லே முடிச்சிடுவான். ஏஸ் சாவர் எபிசோட்லாம் ஏஸ் டைஸ் இப்படி போட்டுருவான். அது ஏஸ் செத்துட்டானோ ஏஸ் எப்படிடா செத்தா நமக்கு தெரியாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஏஸ் வந்து உண்மையிலே அந்த ஏஸ் சாவறதுக்கு நான் உட்கார்ந்து தேவைக்கு எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ஏஸ் சாவறதோட அந்த ஒயிட் பியர்டு அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி. அது ஏசு சாவறதை விட அவன் லூஃபி கத்துவான் தெரியுமா. அவன் என்னடா இருக்கு அந்த ஒரு ஸ்பீச் வந்து கொஞ்சம் எமோஷனலா முடிஞ்ச உடனே அது போகும்போது வாட்டர் சவுண்ட் ஆர்க்ல வச்சு கோயிமேரி போகும்போது கூட எனக்கு அழுவறல. அது போகும்போது பிளாஷ்பேக் காமிப்பான். அந்த கப்பலை சரி பண்றது அதோட வாய்ஸ் அதுதான் வந்து தூண்டும். எனிஸ்லாபி அதுல
எப்படி தப்பிப்பாங்க? ஒண்ணுமே இல்லையே. அது அப்போ அதுல ஒரு சவுண்ட் வரும். அதெல்லாம் வந்து திமிங்கலம் யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். உங்கள ஏதோ பெரிய மீன் வரும், இவங்க காப்பாத்தணும்னு நினைச்சு நிக்கோட பின் குதிக்க சொல்லிடுவாங்க. தண்ணியில குதிக்கிறானுங்க. டெவில் ஃப்ரூட் அடுத்து இவன் கத்துவான். அது யாரு? நம்ம யூசாப் குதி அப்படிங்கிற அப்போ மேரி வந்து என்ன என்ன கத்துவான். எல்லாரும் ஒவ்வொருத்தரா சிரிப்பாங்க. ஆனா எனக்கு வந்து ஒன் பீஸ்ல பிடிச்சா இருக்குன்னா crocodile அது பிடிக்கும். ஆனா அதை விட பிடிச்சதுன்னா எனிஸ்லாபி. ரஷ் பண்ணிருப்பாங்க படம் மாதிரி. தலைவன் சோஜி கிங். சோகே 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 சோஜி கிங் தானே? சோஜி ஜாப்பனீஸ்ல சோகே கிங். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனிஸ்லாபில ஒரு சீன் வரும். லூஃபிக்கு மட்டும்தான் தெரியாது, லூஃபிக்கும் சாப்பருக்கும் அது உசப்னு. மத்த எல்லாருக்குமே இவன் தான் நடிக்கா. அதே வேற நமக்கு வந்து லியோ படம் மாதிரியே ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, நான் லியோ இல்ல அந்த மாதிரி செமையா இருக்கும். அதுல வந்து சொல்லுவான் லூஃபி எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்க, அந்த சைடு ராபினை புடிச்சிட்டு அந்த CP9 நின்னுட்டு இருப்பாங்க. வேர்ல்ட் கவர்மெண்ட் அந்த கொடியை எரிச்சிரு அப்படிமா. சரியான உசப்பு பயப்படுவான் எப்பவும். ஆனா சோகே கிங்கா மாறினா நம்ம ஆளு பாலையாவா மாறுவாரு. அப்ப இடத்துல வர லூஃபியோட வாய்ஸ் செம கோல்டா இருக்கும். பயமும் தெரியும். அதுல வந்து பயம், அந்த பேசுறதுல பயம் இருக்காது, திமிர் இருக்காது. கேப்டன் கூல் அது எப்படின்னா வந்து அவனை கொன்றுவேன். இதுவே ஒரு கூஸ்பம் சீன்னா கரெக்டா நம்ம சபோடி ஆர்க் அப்போ கிசார் வந்து ஜோரோவை மிதிக்கிற டைம்ல நம்ம சோகேங்க அது கூஸ்பம்ஸா இருக்கும். அது இன்னொரு சீன் என்னன்னா நம்ம கூமாட்ட ஜோரோ வந்து லூஃபியோட பெயினை தூக்கி கொடுத்துட்டு அப்படி நிப்பான். என்னத்தீங்க பண்ணி 1000 ஃபுல்லா அடிச்சுட்டு நின்ன மாதிரி கண்ணெல்லாம் செவந்து லைட்டா ஒரு சின்ன பால் வாங்கினதுக்கே ரொம்ப ரத்தம் வந்து ரொம்ப ஆடுவான். ஆனா அதுல பெரிய ஒரு பெயின் பால் வாங்கி. ஆனா ஒன் பீஸ்ல இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு 2 நிமிஷம் தான் காமிப்பாங்க சோகமா. அப்படி இருக்கான், சாஞ்சிக்கு தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே காமெடி லூஃபி வருவான். நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், எனக்கு இப்போ எதுவுமே ஃபீல் ஆகுது. அந்த சீன்ல அது வந்து எல்லாரும் ஜோராவே சொல்லிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போனது சாஞ்சி தான். ஆமா, அது ஜோரோ வந்து சாஞ்சியுமே அடிச்சு மயக்க போட வச்சுட்டு தான் ஜோரோ இதுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற ஃபர்ஸ்ட் போனது இவன் தான். அப்போலாம் கூமாவை பார்க்கும்போது எரிச்சலா ஸ்டார்டிங்ல அது எரிச்சலா த்ரில்லர் பார்க் டைம்ல அது த்ரில்லர் பார்க் ஆக்கி வந்து கொஞ்சம் இழுத்துட்டு அது இது அதுக்கடுத்து இந்த ஆஸ் செத்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அதெல்லாம் சரியான. அதுல ஆனா கூமா வந்து அவன் கப்பல சன்னிய வந்து ப்ரொடெக்ட் பண்றான். கொஞ்சம் எமோஷனலான ஒரு சீன். அவரோட அந்த இன்னும் அவரோட பேக் ஸ்டோரி தெரியாது, ஆனா அவன் பண்ணது அவங்க வந்து சொல்லிருப்பாங்க. நான் பார்த்ததுல வரல அதுல. சரி சரி, ஒன் பீஸ் பண்ணிரோம். இப்போ வந்து இவன் சொல்லுவான் அனிமே வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சான், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அனிமேனா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் எப்போ தெரிஞ்சது இவனுக்கு? எங்க இருந்து அது முளைக்க ஆரம்பிச்சு? கரெக்டா லாக்டவுன் டைமிங் இருக்கும். இது வந்து எனக்கு அனிமேன்னு தெரியாது, பட் ஆனா அந்த டைம்ல நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். குழந்தை பையன் குழந்தாய். அப்போ வந்துட்டு இந்த டிவில எல்லாம் வந்துட்டு டோரேமான் போடுவான். அது இப்போ வரைக்கும் பாத்துட்டு தானே இருக்கோம். அது வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ற டைம் இந்த டோரேமான்ல வந்து அதுவும் கார்ட்டூன் மாதிரி தான், ஒரு எபிசோடுக்கு ஒரு கதை தான் இருக்கும், கண்டினியூட்டி கிடையாது. ஆனா டோரேமான் மூவிலாம் மூவினாலே டோரேமான் தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த 2 பேருக்கும் லவ் பண்ற கல்யாணம் ஆகுற அது வந்து பிடிச்சிருக்கு போ. டோன்ட் லீவ் மீ அது ஒரு படம். ஸ்டாண்ட் பை மீ அந்த இதுக்கு வந்துட்டு பாதியில கரண்ட் போயிட்டு படம். அப்ப போன் கிடையாது, எதுலயும் பார்க்க முடியாது, டிவில மட்டும் தான் பாத்துட்டு இருந்தா. டக்குனு கரண்ட் போயிட்டு வயிற்றுச்சா தாங்க முடியல. இன்னொன்னு என்னன்னா எனக்கு தெரியும் அதுல வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப நானும் காட்டிட்டான் இது வந்து ஓகே கல்யாணம் நடக்குமா. அப்போ வந்து சுசுகா வந்து ஒரு லவ்ல நமக்கு எப்படா ஒரு விஷயம் யோசிப்போ. நம்ம நிறைய அனிமே பார்த்திருப்போம், நிறைய. இப்போ இந்த எல்லா அனிமேலையும் சரி கார்ட்டூன்லயும் சரி இந்த ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தா நல்லா இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணுவோம், நம்ம தான் இந்த ஹீரோ, நம்ம லவ் பண்ற பொண்ணு தான் இந்த ஹீரோயின். அதுவும் நோபிட்டா ரொம்ப கனெக்ட் ஆகும். என்ன நம்ம ஒண்ணுமே தெரியாம அந்த டோரேமான்ல இருக்க எல்லாமே இருக்கும். ஜியான் மாதிரி ஒருத்தர் இருப்பா, சுனியா மாதிரி. டோரேமான் மட்டும் அவனதான் தேடிட்டு இருப்பான் எங்கடா. ஸ்கைனோவா ஒரு வானத்துல ஸ்கைபியா தான். டோரேமான் ஸ்கைபியா வானத்துல இருக்கிற ஒரு ஐலாண்டு. பட் எங்கனால ஒன் பீஸ் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு காப்பி இப்படி எடுத்து ஸ்கைபியா இருக்கும். அது வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டோட ரியூகு பேலஸ் இருக்கும். அதுல ஸ்டூபிட் காப்பி என்னது
ஜீனியஸ்காவே காப்பி இது. ஆமா. சோ டோரேமான் பாத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல அந்த போக்கேமான் எல்லாம் பாப்பேன். அந்த டைம் பேபே பிளஸ்ட் போக்கேமான்லாம் பார்த்துட்டு போக்கேமான் கோ போன்ல ஏத்திட்டு எனக்கு அந்த பிக்கேஜ் ஓஜி அனிமே அது யோகாய் வாட்ச்னு சொல்லிட்டு போக்கிமான் கோ வந்து பாத்துட்டு இருந்தேன். போக்கிமான் பார்த்தனா இப்ப எப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாங்க நியூஸ்ல எல்லாம் வந்துச்சா எங்க அம்மா போக்கிமான் பார்க்க கூடாதுன்ட்டு. போக்கிமான் கோ நான் போன்ல தேடுது கேம் எதுவும் ஏத்தி வச்சிருக்கானான்ட்டு. இன்னொரு ஒண்ணுமே புரியல. போக்கேமான் மாதிரி ஒரு அனிமே உண்டு ஓஜி யோகாய் வாட்ச்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் போட்டவங்களால மட்டும் தான் அந்த யோகாய்ஸ பார்க்க முடியும். யோகாய் பழைய அனிமே அது. இப்போ போக்கிமான்ல எப்படி போக்கிமான்ஸ் இருக்கோ டீமன்ஸ்ல எப்படி டீமன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி யோகாய் வாட்ச்ல யோகாய்ஸ் நைட் தான் போடுவோம். ஒரு 10-11 மணிக்கு விடிய பாப்போம். போக்கிமான்ல எப்படி ஒரு பால் அது பாத்திருக்கேன். இவன இந்த வந்து நைட்டு பேய் வரும் தெரியுமா டாக். இது கார்ட்டூன்ல கரேஜ் தி கவர்ட். அது வந்து இப்ப என்ன இப்ப எது நம்ம என்ன டைட்டில் வைக்க போறோம்? ஓல்ட் அனிமே வைக்க போறோமா? நம்மளோட அனிமே ஜர்னி என்னோட ஜர்னி இன்னும் முடிக்கல. அப்படி பாத்துட்டோம்னா பேபே பிளஸ்ட் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் எனக்கு இந்த அனிமேனே தெரியாது. சும்மா கண்டினியூஸா எபிசோட் பார்க்க மாட்டோம். நம்ம அந்த எபிசோடுக்கு முன்னாடி தான் அந்த எபிசோட் வந்திருக்கும். அடுத்து அதே எபிசோட் திரும்பி வரும். இந்த நிஞ்சா டோரி கூட வரும். நிஞ்சா டோரி பத்தி நீ பேசாத. அது நிஞ்சா டோரி பிடிக்காது. டோரேமான் மாதிரியே கனெக்ட் ஆகும் இதெல்லாம். நிஞ்சா டோரி, கிட்ரெட்சு, டோரேமான், கிட்ரெட்சு எல்லாரும் அதே மாதிரி படிக்க மாட்டான். கிட்ரெட்சுல வந்து அவன் ஜீனியஸா இருப்பான். ஆமா, ரோபோட் தான் வந்து ஜீனியஸா இருக்காது. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஏஓடி வந்து என் கிளாஸ்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த நண்பர்களை தான் நம்ம வந்து பாராட்ட வேண்டியது. ஆனா என்னன்னா அவங்கள செருப்பால அடிக்கக்கூடிய தருணங்கள் நிறைய. ஏன்னா ஸ்பாயிலர் பண்ணிடுவானுங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல 5வது எபிசோட பாத்துருப்பான். அவன் லாஸ்ட் சீசன்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. அத மாதிரி இதுக்கு எதுக்குடா ஒன்னு அடிமை. பட் ஆனா எனக்கு அந்த மாதிரி சொல்லல. எனக்கு சோ இங்கிலீஷ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 சீசன் இங்கிலீஷ்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 சீசன் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணேன். 3வது சீசன் என்ன இங்கிலீஷ்ல பார்த்துட்டு ஜாப்பனீஸ்ல இந்த டைலாக் எர்வினோட ஸ்பீச்லாம் அப்படி எடிட்ல வரும்போது சீசன் 3ல இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுல 2 குஸ்பம்ஸ் தொடர்ந்து வந்திருக்கும். எர்வின் பேசிட்டு வந்து எல்லாரும் சாவாங்க. எர்வின் சாவான் வருவான். போட்டு 2 செகண்ட் ஒரு 6 செகண்ட் தான் இருக்கும் அந்த ஃபைட் சீன். சர்புர் வெட்டிடுவான். ஒண்ணுமே என்னன்னு தெரியாது. அது கூஸ்பம்ஸ் சீனுங்கிறதோட அது அந்த எபிசோட அது முடிஞ்சிரும். அது கூஸ்பம்ஸ் கிடையாது. அவன வெட்டுறதுலாம் கூஸ்பம்ஸ் கிடையாது. வெட்டி முடிச்சிட்டு அந்த வால் மேல இப்படி நிப்பான். அது வந்து நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல. அது வந்து இப்போ போய் நம்ம அந்த எபிசோட்ல பார்த்தா ரத்தம் இருக்காது. ஏதோ ஒயிட் கலர்ல வச்சிருப்பாங்க. அது சென்சார் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இந்த சென்சார் காரணத்தினால ஒயிட் கலர்ல மாத்திருப்பாங்க எல்லாத்தையும். இன்னும் இதுக்கே இப்படி நம்ம இந்தியால நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணுவாங்க. அது வந்து கலராவே இருக்கும். இஷ்யூ வரும்ல. யூடியூப்ல அப்லோட் பைரசி கிடையாது. அதெல்லாம் பைரசி சென்சார் பைரசியை தவிர்ப்போம். தெரியாம நீங்க ஹை அனிமே அப்படின்னு இத வந்து நம்ம தமிழ்ல சொல்லலாம். நீங்க வந்து வணக்கம் அனிமேன்னு சர்ச் பண்ணீங்க. வணக்கம் அனிமே நிறைய வெப்சைட் வரும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். ஆனா நீங்க தமிழ்ல பாக்கணும். நான் தமிழ்ல தான் அனிமே பாப்பேன்னா நீங்க கிரன்ச்சிரோல் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்ல பார்த்தா இவன் அனிமே ஃபேன் சும்மா பாக்குறான். ஜாப்பனீஸ்ல வெள்ளை கலர்ல இருக்கிற பொண்ணு பிடிக்கிறவன் அவ பின்னாடி போ, கருப்பு கலர்ல இருக்க பிடிக்கிறவன் அவ பின்னாடி போ. எதுக்கு நீ உன்னோட விருப்பத்தை நான் ஏன்டா திணிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இது. என்னதான் இருந்தாலும் கடைசி வெள்ளையா இருக்க பொண்ணு பின்னாடி தான் போவீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து அதுவும் தமிழ்ல மட்டும்தான் நிறைய அனிமே வருது. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நருட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அனிமே வந்து தமிழ்ல வந்து எலிவேட் ஆக ஆரம்பிச்சது. கரெக்ட். நம்ம பாய் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம பாய் அப்படி நடந்து நிறைய பேர் என்னன்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து இந்த எடிட்லாம் போட்டு தள்ள மாட்டாங்க. நம்ம ஊர்ல நம்ம வாய்ஸ்ல நருட்டோ வந்த காலத்துல எடிட் நான் எடிட் மறக்கவே மாட்டேன். எதுக்கு நம்ம நருட்டோல நம்ம என்னது காட் இருக்காரு அங்க இடி முழங்குதுன்னு எனக்கு பாத்துட்டு நல்லாவும் இருக்கு, நல்லா இருக்கப்பா அப்படின்னு பாத்துட்டு அந்த 1000 Hands of Buddha அத வச்சு போட்டு செமையா இருந்துச்சு. அதனாலயே நிறைய பேர் அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கருப்புசாமி பாட்டு போட்டலாம் பொம்மை வருது அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து மேக்ஸிமம் யார்கிட்ட போய் கேட்டாலுமே இப்ப நீங்க வந்து தமிழ் டப் வேற ஏதோ ஒரு பைரசில டவுன்லோட் பண்ணி பாக்குறதா இருந்தாலும் பாருங்க, தப்பு கிடையாது. ஊர்ல ஒரு 50 பேர் டவுன்லோட் பண்ணி பாக்குறான், 50 பேர் கிரன்ச்சிரோல ஓடிடி காசு கட்டி பாக்குறான்னா அது ஓகே.
100ல 98 பேரும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு 2 பேர் Crunchyroll பார்த்தாங்க. அது வந்து அனிமே சப்போர்ட் பண்ற ஒரு விதமாவே இருக்காது. அவனுக்கு பிசினஸ் இருக்காது. அதுக்கடுத்து தமிழ் வேண்டாம் ஒரு இது வேண்டானா ஜாப்பனீஸ் போறேன்னு போயிருவோம். அப்புறம் தமிழ் கம்யூனிட்டி வளராது. சும்மா பேசுவாங்கல்ல லாட்டுக்கு. ஆமா நீ பண்ணிடல. நாமி வந்து சாஞ்சி வந்து என்ன சொல்லுவான், உன்னோட மேல நல்லா இருக்கு கீழே நல்லா இருக்குமோ அடி வாங்குவான். அது வந்து வேற ஒரு மீனிங் ஜாப்பனீஸ்ல இருக்கு. சரி நீ இத தமிழ்ல என்ன எக்ஸாம்பிள் சொல்ல கூடாது. சோல் கிங் ப்ரூக் வச்சு சொல்லணும். சோல் கிங் வச்சு சொல்றா. கேன் யூ சீ எஸ் பிராக்டிஸ். இது தமிழ்ல என்னமோ சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபேட்டா இருக்குங்க நான் பார்க்கறேன். நினைச்சு பாருங்க தமிழ் டப்ல நான் சின்ன பிள்ளை பாத்துருக்கேன். சாமி சாணவங்க ஜட்டியை பார்க்க என்னத்துக்கு ஆவ. இன்னைக்கு வரைக்கும் பார்த்த அனிமேல உனக்கு வந்து டாப் 1ல ஃபேவரட் அனிமேனா நீ என்ன சொல்லுவ? இப்போ இன்னைக்கு பார்த்த அனிமே வரைக்கும் ஸ்லைம் இல்ல அது கிடையாது. நான் ஒன் பீஸ் வந்து ஒன் பீஸ் டாப். அது வந்து கோல் காஸ்டடான அப்படி நீ சொல்ற. அது எப்படில ஒன் பீஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அதே மாதிரி மத்த இந்த சின்ன அனிமே எல்லாம் அதுவும் பிடிக்கும். இல்ல அதுவும் பிடிக்கும். இப்ப டாப் சரி டாப் 1ல இருக்கும். எப்பவுமே டாப் 1னா என்ன? நிறைய இருக்குங்க. அதெல்லாம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஹென்டைலாம் வாங்கி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அப்படி சொன்னா வெயிட்டே இருக்கும். நீ டெய்லி வரணும் டாப்ல வரும்ல. நீ வந்து மொத்தமா இது என்னைக்குமே நான் எத்தனை வயசு கொடுக்க மாட்டேன். எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி என்ன இப்போ உதாரணத்துக்கு சோலோ லெவலிங் மாதிரி இன்னொரு நல்ல அனிமே வந்தா கூட அதெல்லாம் இது கிட்ட வர முடியாது. எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ண அனிமே சொல்லலாமா இல்ல ஆன்கோயிங் சொல்லலாமா? எதுனாலும் உனக்கு பிடிச்சது. இப்போ கரண்ட்ல எவ்வளவு இது இருந்தாலும் எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு அனிமே அப்படின்னா ஒன் பீஸ் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் 1ல இருக்குதுன்னா டிராகன் பால். அதுக்கு அடுத்து ஒன் பீஸ். நீங்க டிராகன் பால் வந்து வரிசையா பாத்தியா? ஒவ்வொரு எபிசோட் பாத்தியா? டிராகன் பால் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. சின்ன வயசுல இல்ல கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து போடுவோம். வரிசை எபிசோடுனால நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்கூலுக்கு போயிருவோம். அந்த டைம்ல திடீர்னு என்ன பண்ணுவானுங்க, ஹிந்தில போட்டுருவானுங்க. அது ஒரு கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி பாத்திருப்பேன். இப்போ இந்த ஏதோ ஒரு மூவி வந்தது எல்லாமே இருக்கு. பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, எனக்கு தெரியும் இவன் தான் கோகு, இவன் தான் வெஜிடா, இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க, இவன் வில்ல எல்லாம் தெரியும். ஆனா கதை தெரியாது. கேரக்டர் எல்லாமே சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆனா எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. சும்மா எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படி இருக்கும். சரி உடனே என்னென்ன இருக்கு ஒன் பீஸ் மாதிரி நருட்டோ மாதிரி டிராகன் பால் கிளாசிக் இருந்தது. கோகு வாளோட இருந்து சின்ன பிள்ளையா இருப்பான். 167 எபிசோட் அது ஃபுல்லா பாத்துட்டேன். அதுக்கடுத்து டிராகன் பால் ஜி அது அந்த மாதிரி பார்த்தோன்னா டிராகன் பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. ஃபைட்டிங் எனிவேனாலே டிராகன் பால் தான். சரி இப்போ வந்து வீடியோவோட முடிவுக்கு வந்துருவோம். ரொம்ப லேட்டா லென்த்தா அனிமே பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து கடைசியான ஒரு கேள்வி எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நீ கரண்டா என்ன அனிமே பார்த்துட்டு இருக்க, அதை முடிச்சிட்டு என்ன பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. இப்போ நான் வந்து அதான் ஸ்லைம் நாவல் படிச்சிட்டு இருக்கேங்க. அனிமேவா என்ன பார்த்துட்டு இருக்க? அனிமேவா இப்போ நான் புது அனிமே என்ன பார்த்துட்டு இருக்கேன். பாஸ் சரி நீ இப்ப என்ன பாத்துட்டு இருக்கேன்னா ஃபயர் ஃபோர்ஸ் பாத்துட்டு இருக்கேன். நானே சொன்ன மாதிரி தான் தமிழ்ல பாக்காதீங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பட் ஆனா நான் தமிழ் டப் தான் பார்த்தேன். தமிழ் டப் நல்லா இருந்தா பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட்லாம் தமிழ் டப்ல தான் பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் தமிழ் டப்ல தான் பார்க்கணும்ங்கறத விட சின்ன பசங்க பார்க்க கூடாது. என்ன இப்படி செக்கியா கண்டிப்பா போய் பார்க்கறேன். ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க ஜாப்பனீஸ்ல பார்த்தா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வராது. தமிழ் டப்ல பார்த்தா தான் நம்ம தமிழோட நமக்கு இப்படி ஒரு ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு இருக்கும். ஓ பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு எடுத்துருவேன்பா. ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்களோட பேரை வந்து இன்ட்ரோ கொடுக்கவே இல்ல. இத ஃபர்ஸ்ட் போட்றோம். இல்ல பரவாயில்ல ஒண்ணும் தப்பா. இவன் வந்து சரவணன். இவன் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னோட தம்பி தான். இல்ல தம்பி தான், வேற ஒண்ணும் இல்ல. வேற சொல்றாரு ஒண்ணும் இல்ல. என் பேர் வந்துட்டு ரூபேஷ். என் பேர் வந்து யோகேஷ். யோகேஷ். நான் வந்து என்னன்னா ஒரு அனிமே மட்டும் பார்த்துட்டு அதுல நருட்டோ பார்த்துட்டு நருட்டோ அப்படி அது நருட்டோவை விட பல மடங்கு கணக்கான அனிமே இருக்கு. நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைக்கோபாஸ், அதெல்லாம் டெத் நோட் ஒரு மாதிரி எல்லாமே உங்களை போட்டு உழுக்கும். அப்படி ஒரு உழுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த சேனல்ல வந்து இந்த மாதிரி அனிமே போட்காஸ்ட், மூவி போட்காஸ்ட் எல்லாமே வரும். பட் மெயினா இந்த சேனல் ஆரம்பிச்சது காரணம் வந்து அனிமே மூவியோட கண்டென்ட் பத்தி தான். ஆனா போட்காஸ்ட்ல நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஆனா நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு போட்காஸ்ட் வீடியோ நாங்கள் உங்களுக்காக கொண்டு வரோம். சரி, எல்லாரும் ஒரு தேங்க்யூ சொல்லிடுங்க. அரிகாசிமாஸ்.
எனக்கு அது சொல்ல வராது. தப்பா சொன்னா செருப்பு arigatou gozaimasu. அறியாத பார்த்துமா தேங்க்யூ.